தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறு என்பதனை நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் மற்றும் இறப்பின் போது தன்னோடு இருந்த எல்லா சீடர்களும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். நம் வாழ்விலே, நம் துயர நேரத்திலே நம்மோடு இருந்தவர்கள் நம்மை விட்டு ஓடிவிட்டால் நாம் இனி அவர்களோடு உறவு கொள்ளக்கூடாது, அவர்களை நாம் பார்த்து விடக்கூடாது என்று நினைப்போம். ஆனால் இரக்கமிக்க ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் உயிருக்கு பயந்து ஒளித்து கொண்டிருப்பதை கண்டு அவர்கள் மத்தியிலே தோன்றி காட்சி கொடுத்து அவர்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று 2 முறை வாழ்த்துகின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய குற்றங்களை பெரிதுபடுத்தாத ஆண்டவர் அவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற வல்லமையையும் கொடுக்கின்றார். இன்றளவு கத்தோலிக்க திருச்சபையிலே பாவ சங்கீதனம், ஒப்புரவு அருட்சாதனம் என்பது மறக்கப்பட்ட ஒரு அருட்சாதனமாக இருக்கின்றது. இது இறை மக்களினுடைய மத்தியில் மட்டுமல்ல, குருக்களினுடைய மத்தியிலும் அவ்வாறாகத்தான் இருக்கின்றது. இறை மக்களிலே பலர் நாங்கள் பாவ சங்கீதனம் எப்படி செய்வது என்பதையே மறந்துவிட்டோம் என்கின்றார்கள். ஒரு சிலர் நான் எப்பொழுது பாவ சங்கீதனம் செய்தேன் என்பதே எனக்கு தெரியாது என்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது எத்தனையோ சிந்தனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இறை இரக்கத்தின் வாரம் என்பதினாலே நான் பாவ சங்கீதனத்தை நம்மளுடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுகின்றேன். பாவ சங்கீதனம் எப்படி செய்வது? முதலில் நாம் பாவி என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நம் பாவங்கள் கழுவப்பட ஆசிக்க வேண்டும். அதற்கு நம்மை நாமே தயாரிக்க வேண்டும். அந்த தயாரிப்பு எந்த வகையில் இருக்க வேண்டும்? ஒரு குற்றத்தை செய்வதற்கு எத்தனையோ மணி நேரம் நாம் செலவிட்டு திட்டமிட்டு அந்த குற்றத்தை, அந்த பாவத்தை செய்து விடுகின்றோம். அதே போல இந்த பாவ மன்னிப்பிற்கு நாம் வருவதற்கு முன்னால் சில மணித்துளிகளாவது நாம் தனிமையில் இருந்து ஆவியானவரினுடைய துணை கொண்டு நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல் இவற்றை நாம் அலசி ஆராய வேண்டும். ஒரு சுய ஆய்வு செய்ய வேண்டும். சுய ஆய்வு செய்வதும் எப்படி என்று தெரியாமல் இருந்தால் விவிலியத்திலே கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளை அடிப்படையாக கொண்டு நம்மை நாமே தயாரிக்கலாம். எனவே பாவ சங்கீதனத்திற்கு வருகின்ற பொழுது நாம் குற்றம் செய்தோம் என்கின்ற மன துயரோடும் இனி குற்றம் செய்வதில்லை என்கின்ற மன உறுதியோடும் நாம் வர வேண்டும். இரண்டாவதாக நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். குருவானவரிடம் நாம் செய்த குற்றங்களை ஒன்றும் ஒழிக்காமல் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம் பாவங்கள் கழுவப்படுவதற்காக வருகின்றோம். இறைவனை நாம் ஏமாற்ற முடியாது. ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற வருகின்ற பொழுது இந்தந்த குற்றங்களை மட்டும் நான் சொன்னால் போதும், இந்த குற்றங்களை நான் பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் நாம் அங்கு வரக்கூடாது. முழுமையாக இறை இரக்கத்தை நம்பி நாம் ஒப்புரவு அருட்சாதனத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என்னிடம் ஒரு சிலர் கூறுகின்ற பொழுது, பாவ சங்கீதனத்திற்கு வருகின்ற பொழுது சற்று பதட்டத்தினாலும், அந்த பதட்டம் எதனால் என்றால் ஏதேனும் குற்றத்தை சொல்லாமல் விட்டுவிடுவேனோ என்கின்ற ஒரு பதட்டத்தினால் நான் சில சமயங்களில் செய்த குற்றங்களில் சிலவற்றை நான் சொல்லாமல் வந்து விடுகின்றேன். அது எனக்கு மன உறுத்தலாக இருக்கின்றது என்கின்றார்கள். நான் பாவ சங்கீதனத்திற்கு என்னை தயாரிக்கின்ற பொழுது ஒரு துண்டு சீட்டோடு தயாரிக்கின்ற பழக்கமானது உண்டு. பாவ சங்கீதனத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் அந்த துண்டு சீட்டோடு செல்லுவேன். அதையும் தாண்டி நாம் மறந்து விடுகின்ற பொழுதுதான் செய்த பாவங்களுக்காகவும் செய்து சொல்ல மறந்து போன பாவங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று பாவ சங்கீதனத்திலே சொல்லி முடிக்கின்றோம். அடுத்ததாக பாவ சங்கீதனத்திலே குருவானவர் நமக்கு சொல்லுகின்ற அறிவுரையை நாம் முழுமையாக கேட்டு தெளிவு பெற வேண்டும். 5வதாக நம்மளுடைய மனத்துயர் மன்றாட்டை நாம் அறிக்கையிட வேண்டும். ஒரு சிலர் என்னிடம் வருகின்ற பொழுது கூட மனத்துயர் மன்றாட்டை நான் மறந்து விட்டேன், உத்தமனஸ்தாப மந்திரம் எனக்கு தெரியாது என்பார்கள். நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் உணர்கின்றீர்களா? உண்மையில் குற்றம் செய்தேன் என்பதை உணர்ந்து நீங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றீர்களா? எனவே அந்த உணர்வில் மட்டும் நீங்கள் இருங்கள். கண்டிப்பாக வார்த்தைகளை நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும், அல்லது அந்த வார்த்தைகளை, அந்த மந்திரத்தை நீங்கள் படித்தே ஆக வேண்டும் என்று அவர்களை நான் கட்டாயப்படுத்துவது இல்லை. அதே போல் குருவானவர் சொல்லுகின்ற பரிகாரத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். பரிகாரம் ஏன் அங்கு கொடுக்கப்படுகின்றது? ஒரு சிறு தண்டனை ஏன் பரிகாரமாக கொடுக்கப்படுகின்றது என்றால், நாம் செய்த பாவங்களுக்கான ஒட்டுமொத்த தண்டனையையும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். எனவே செய்த பாவங்களுக்கு பரிகாரம்
முழுமையாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் தண்டனை ஆண்டவர் இயேசுவே பெற்றுக்கொண்டார். பரிகாரத்தினுடைய அடையாளமாகத்தான் அங்கு சிறு தண்டனையானது கொடுக்கப்படுகின்றது. அந்த பரிகாரத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது உண்மையில் உணர்ந்து நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். இறுதியாக பாவ சங்கீர்த்தனத்திலே தந்தை மகன் தூய ஆவியானவரனுடைய பெயராலே பாவ மன்னிப்பானது அங்கே கொடுக்கப்படுகின்றது. நம் ஆன்மாவானது கழுவப்படுகின்றது. சாவான பாவங்களை நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது எத்தனை முறை செய்தேன் என்பதனையும் எந்தெந்த வகையிலெல்லாம் நான் செய்தேன் என்பதனையும் ஒவ்வொருவரும் அறிக்கையிட வேண்டும். ஏனென்றால் சாவான பாவம் என்பது ஆன்மாவை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய பாவம். எனவே அதை முழுமையாகவும் தெளிவாகவும் அறிக்கையிட வேண்டும். குருவானவரிடம் சென்று நாம் பாவ அறிக்கையிடுகின்றோம். குருவானவர் அதை வெளியில் சொல்லிவிட மாட்டாரா என்றால், உடைபடாத முத்திரை என்று சொல்லுவார்கள். பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்லப்பட்ட அறிக்கையிடப்பட்டதை யாரிடமும் குருவானவர் பகிர்ந்து கொள்ள மாட்டார். ஏன்? பாவ அறிக்கையிட்ட நபரே நேரில் வருகின்ற பொழுது கூட பாவ சங்கீர்த்தனத்தில் பெற்ற அந்த அறிவை கூட பயன்படுத்த மாட்டார். தன்னுடைய சொல்லாலோ அல்லது செய்கையினாலோ கூட நீ இப்படிப்பட்டதை என்னிடம் சொன்னாய் என்று அங்கே அவர் வெளிப்படுத்த மாட்டார். நம்மிலே பலர் சொல்லுவார்கள், நான் ஏன் குருவானவரிடம் சென்று பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற வேண்டும் என்று. பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு குருவானவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் அடையாளமாகத்தான் இன்றைய நற்செய்தியிலே தன் சீடர்களை பார்த்து தூய ஆவியை அவர்கள் மீது ஊதி, நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது விடுவீர்களோ அது மன்னிக்கப்படாது என்பதனை சொல்லுகின்றார். பாவங்களை மன்னிக்கின்ற வல்லமையை தன்னுடைய சீடர்களுக்கும் அவ்வழி வருகின்ற குருவானவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கின்றார். இன்னும் நம்மில் பலர், நான் நேரடியாக இறைவனிடமே பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்வேன், எனக்கு எதற்காக குருவானவர் இடையில் வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். பசு தன் உடல் முழுவதும் இரத்தத்தை கொண்டிருந்தாலும் கூட அந்த இரத்தத்தை தான் பாலாக மாற்றி காம்பின் வழியாக கொடுக்கின்றது. உடல் முழுவதும் இரத்தம் தானே இருக்கின்றது என்று கொம்பில் போய் பால் கறந்தால் பால் வராது. அதுபோல உயிர்த்த ஆண்டவர் எவ்வழியில் நாம் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற வேண்டும் என்று யாரிடம் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றாரோ அவ்வழியில் தான் நாம் பெற வேண்டும். இன்றைய அறிவியல் உலகத்திலே பார்க்கின்ற பொழுது ஒப்புரவு அருட்சாதனம் என்பது சைக்கலாஜிக்கல் என்று சொல்லுவார்கள், உளவியல் ரீதியானது, இது மனதிற்கு சற்று இதமானதாக இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். ஒப்புரவு என்பது உளவியல் அல்ல, அருட்சாதனம். அங்கே உளவியலுக்கான அறிவியலானது பயன்படுத்தப்படவில்லை, மாறாக தூய ஆவியானவரனுடைய வல்லமையானது அங்கே இறங்குகின்றது. எனவே இது மனதிற்கு இதம் கொடுப்பதல்ல, மாறாக ஆன்மா கழுவப்பட்டு ஆன்மா புனிதம் அடைகின்றது. இறை இரக்கத்தின் ஞாயிறு, நாம் அனைவரும் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதனையும், ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை அதே அன்போடு ஏற்றுக்கொள்வதற்கு இரக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார் என்பதனையும் நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நம் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு இறை இரக்கத்தை உணர்ந்து புனிதமிக்கவர்களாக வாழுகின்ற வரத்தை இந்த நாளிலே நாம் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியானவரினுடைய பெயராலே ஆமேன்.